ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இந்த வீடியோ பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான ஓட்டிங் நிலவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான உங்களுக்கு அர்த்தம், தம்பி இந்த மாதிரி கண்டென்ட் உங்க சேனல்ல போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த சஜெக்ஷன் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தாராளமா அள்ளி கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்துல வீட்டுல 13 பேர் இருக்காங்க. 2 பேரை தவிர 11 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. ஜெஃப்ரி கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறாலையும் விஷால் இந்த வாரம் வீட்டோட தலைவரா இருக்கிறால இவங்க 2 பேரும் இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த வாரம் இவங்க 2 பேரும் ஓட்டிங்ல வச்சு செஞ்சிருப்பாங்க. நாமினேஷன் வந்தாலே முதல் இடத்துல யார் வருவாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முத்துக்குமரன் தான் முதல் இடத்துல இருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 1,39,262. ஓட்டு சதவீதத்தை விட பாத்தீங்கன்னா 24.4. செம்மையான பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்று கருத்தே இல்லைங்க. போல எங்கெங்க வேலையை காட்டுமோ அங்கெல்லாம் அந்த வேலையும் காட்டுறாரு. எல்லாம் யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணுமோ சிங்கம் போல தனியா இருந்து கேள்வியும் கேட்கிறாரு. இந்த வாரம் ஆரம்பத்துல 30% ஓட்டு வாங்கி வாங்கின இவரு இப்ப 24% வந்து நிக்கிறாரு. என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நாமளும் தெரிஞ்சுப்போம். இடத்துல நம்ம ரயான் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 87,429. ஓட்டோட சதவீதத்தை படி பாத்தீங்கன்னா 15.32. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க இவருக்கு வீடுதெல்லாம் அனிதாபா ஓட்டுகள் தான், அதனாலதான் இவர் 2வது இடத்துல வந்திருக்காங்க சொல்லப்படுது. பேச தெரியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவர் ஒரு அட்வொகேட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்களா? நிறைய பேர் சொல்றாங்க இவருக்கு உண்மையாவே அடிப்படல, இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன பாக்குற நேரத்துல உண்மையாவே அடிப்பட்ட மாதிரி தான் தோணுது. 2வது இடத்துல நம்ம கியூட்டா எக்ஸ்பிரஷன் கொடுக்குற சௌந்தர்யா தான் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 72,472. ஓட்டோட சதவீதம் வந்து 12.7. இவங்களும் முத்துக்குமரன் போலதான் இந்த வாரம் 18% தொடங்கிட்டு 12% வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு ஓட்டு சதவீதம் குறையறதுக்கு மெயினான காரணம் என்னவா நினைக்கிறீங்க நீங்க? சில பேர் சொல்றாங்க இந்த வாரம் இவங்க ரொம்ப மோசமா விளையாண்டாங்க, அதனாலதான் ஓட்டு சதவீதம் இவ்வளவு குறையறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. 4வது இடத்துல நம்ம ஜாக்லின் அக்கா இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 45,137. ஓட்டோட சதவீதத்தை கணக்கு போட்டீங்கன்னா 7.91. இவங்க விளையாடின கேம் எல்லாம் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனா விளையாடினாங்க. நேற்று விளையாடுனதெல்லாம் செம்மையா விளையாடினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் மெத்தனம் போக்கு காட்டினாங்களோ தெரியுது. அதனால இவங்களும் ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. 5வது இடத்துல நம்ம அருண் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 43,743. ஓட்டோட சதவீதம் வந்து 7.67. இவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. உங்களுக்கு யாரா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாரம் எல்லாம் ஒரு மாதிரி விளையாடினாரு, இப்போ ஒரு மாதிரி விளையாடுறாரு, நேற்று வந்து ஒரு மாதிரி விளையாடுறாரு. யார்ப்பா நீன்னு கேட்க தோணுது. 6வது இடத்துல நம்ம தீபக் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 35,498. ஓட்டோட சதவீதம் வந்து 6.22. இவரோட கேமும் ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஏன்னா ஓட்டுக்கள் வந்து சரியா விழ மாட்டேங்குது. அந்த பாசி சீனியரான அந்த பிஹேவியரான மக்களுக்கு பிடிக்கலையோ. 7வது இடத்துல நம்ம பவித்ரா இடம் பிடிச்சிருக்காங்க. அவன மொத்த ஓட்டுகள் வந்து 34,657. ஓட்டோட சதவீதம் வந்து 6.07. கேம்னு வந்தா ஒரே அட்ராசிட்டி பண்றாங்க. கோவம் வந்தா அடிக்கிறாங்க, கடிக்கிறாங்க, பிச்சு பாண்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. கேம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், பூனைக்குட்டி மாதிரி ஒரு மூலையில போய் அமைதியா உட்காந்துக்கிறாங்க. இதுதான் இவங்க பண்ற பெரிய தப்பு. கிட்டகள் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. போன வாரம் பவித்ரா அவர்கள் 1.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்தை பிடிச்சாங்களே, யாரோட ஃபேன் எல்லாம் வந்து பவித்ராவுக்கு ஓட்டு போட்டுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 7வது இடத்துல நம்ம மஞ்சூரி இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க மொத்த ஓட்டுகள் வந்து 32,657. ஓட்டோட சதவீதம் வந்து 5.72. செம்மையான ஒரு கேம் விளையாட்டு இருக்காங்க. ஒரு ரகட் கேர்ள் மாதிரி இவங்க நேருக்கு நேரா போய் மோடுறாங்க. என்ன எதுக்குன்னு போயிட்டு தைரியமா போயிட்டு முன்னுக்கு நிக்கிறாங்க. அவரோட பேச்சோட தோரணம் ஒரு சில பேருக்கு பிடிக்கலையா, அதனாலதான் இவங்களுக்கு அவ்வளவு ஓட்டிங் விடலன்னு நம்ம பக்கி சொல்லுது. அடுத்து நம்ம ரயான் இடம் பிடிச்சிருக்காங்க. அவனோட மொத்த ஓட்டுகள் வந்து 31,770. ஓட்டோட சதவீதம் வந்து 5.57. இவரு ஒரு நல்ல நேர்மையான பிளேயர்னு பார்க்க தோணுது. வேலை லேட்டா வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாலும் இவரோட கேம் வந்து மக்களிடையே இன்னும் போய் சென்றடையிலையோ, இவருக்கு ஓட்டிங் வந்து அவ்வளவு ஏறலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது உங்க கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க மக்கள். 8வது இடத்துல நம்ம அன்ஷிதா இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க மொத்த ஓட்டுகள் வந்து 31,410. ஓட்டோட சதவீதம் வந்து 5.5. போன வாரம் இவங்க ஓட்டிங்ல வந்து அடிச்சு திம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் என்னன்னு தெரியல, டேஞ்சர் ஜோன்ல வந்து நிக்கிறாங்க. மேபி இந்த வாரம் இவங்க விளையாடின பிளே ஸ்ட்ராட்டஜி வந்து மக்களுக்கு பிடிக்கலையோ தெரியல. கன்ஃபார்மா சொல்றோம், இந்த வாரம் டபுள் எலெக்ஷனா இருந்தா 2வது எலெக்ஷன் நீதாம்மா. லீஸா 11வது இடத்துல இருக்கிறவர் வந்து நம்ம ரஞ்சித் அவர்கள். அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து 16,643. ஓட்டோட சதவீதம் வந்து 2.92. வாரம் இவருக்கு ஓட்டிங்க வீழ்னு தான் சொல்ல தோணுது இல்லைங்க, அதுதான் நடக்குது. நாள் நீ வீட்டுல இருந்தது போதும், இந்த வாரத்தோட நீ வீட்டுல இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு மக்கள் தீர்மானிச்சுட்டாங்களோ தெரியல. ஓட்டிங்கே இவருக்கு வீழல. ஆனா ரஞ்சித் அவர்கள் போறது கன்ஃபார்ம். டபுள் எவிஷனா இருந்தா அன்ஷிதா அவங்களும் போவாங்க. பட் விஜய் விஷால் என்ன பண்ணுவாரு? போன வாரம் ஒரு காதலி போயிட்டாங்க, இந்த வாரம் ஃப்ரெண்டுன்னு சொல்றவங்க இன்னொருத்தர் போறாரு. அவர் நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கும்னு சொல்ல